வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் தொகுதி 2 பயணம் 3. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் எனுமிடத்தில் தடுப்பணை ஏற்படுத்தி நாமக்கல் தெற்கு பகுதிக்கு வேளாண்மைக்கான நீர்ப்பாசனமும், ஈரோடு மாவட்டம் கிழக்கு பகுதிக்கும் கரூர் மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் வேளாண்மைக்கான நீர்ப்பாசனம் அமைத்திட ஜேடர்பாளையம் வலதுபுறத்தில் புகழூர் கால்வாய் வெட்டப்பட்டுள்ளது. அதனின் சிறப்புகளை இப்போது காணலாம். கால்வாய் மேட்டூர் அணையிலிருந்து 51 மைல் தொலைவில் உள்ளது ஜேடர்பாளையம் படுகை அணை. இவ்வணை நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஜேடர்பாளையத்தின் இடதுகரையில் ராஜா வாய்க்கால், பொய்யேரி வாய்க்கால், குமாரபாளையம், மோகனூர் ஆகிய வாய்க்கால்களின் பிறப்பிடமாகவும் வலது கரையில் புகழூர் கால்வாய்க்கு தலைப்பு மதகும் அமையப்பெற்று சுமார் 21 மைல் பயணிக்கின்றது. தற்போது நாம் மேட்டூர் அணையிலிருந்து 51வது மைலில் அமைந்துள்ள ஜேடர்பாளையம் அணைக்கட்டினுடைய வலதுபுறம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வலதுபுறத்தில் இது கார்னாம்பாளையம் கிராமம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஜேடர்பாளையம் அணைக்கட்டினுடைய வலதுபுறம் நமது புகழூர் வாய்க்காலானது நீர் எடுக்கப்பட்டு சுமார் 21 மைல் தூரம் பயணம் செய்கிறது. இது முதலில் 9 மைல் தூரம் எந்த பாசன பரப்பும் இல்லாமல் கரூர் மாவட்டத்தை சென்றடைந்து சுமார் 8504 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கிறது. மேலும் இந்த வாய்க்கால் நெடுக 21 மைல் தொலைவிற்கும் சுமார் 19 வெளிப்போக்கிகள் அமைத்து வெள்ளக்காலங்களில் வரும் மிகுநீரை வெளியேற்றுவதற்காக சிறப்பு கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இதற்கு கீழே 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள குரங்கன்வாரி பகுதியிலும் மேலும் நொய்யல் ஆற்று பகுதியிலும் இது குகைவழி பாதையாக செல்வது இவ்வாய்க்காலின் சிறப்பம்சமாகும். இவ்வாய்க்காலானது மே மாதம் பாசனத்திற்கான நீர் நிறுத்தப்பட்டு பொதுப்பணித்துறையின் மூலமாக ஆண்டுதோறும் மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாய்க்காலானது ஆரம்ப காலகட்டத்தில் 1960ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இதற்கு கீழே 2 மைல் தொலைவில் காசிபாளையம் என்னும் கிராமத்தில் குரம்பு அமைத்து நீர் எடுக்கப்பட்டு வந்தது. இது 1961ஆம் ஆண்டு இவ்வாய்க்கால்கள் முழுமையாக இந்த ஜேடர்பாளையம் அணைக்கட்டு வரை வெட்டப்பட்டு இந்த மதகுகள் அமைக்கப்பட்டு அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கக்கன் ஐயா அவர்களால் திறக்கப்பட்டு தற்போது வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாசனத்திற்கு தங்கு தடையின்றி சீராக நீர் வழங்கப்பட்டு வருகிறது. மண்கொரம்பு அமைத்து முன்னாளில் காவிரியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு அருகிலுள்ள கிராமங்களுக்கு விவசாயம் செய்ய உதவியாக அமைந்தது. 1961இல் சிறப்பான முறையில் தலைப்பு மதகு கட்டப்பட்டு பின்னர் தண்ணீரானது பாசனத்திற்கென்று முறைப்படுத்தப்பட்டது. பவானி ஆற்றின் குறுக்கே காவிரியில் சங்கமமாவதற்கு முன்னர் காளிங்கராயன் என்பவரால் 800 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட காளிங்கராயன் கால்வாய் ஈரோடு மாவட்டத்திற்கு பாசனத்தை அளித்துவிட்டு நொய்யல் ஆற்றில் கலக்கிறது.
இந்த பவானி அணையிலிருந்து வர காளிங்கராயன் வாய்க்கால் மூலமாக பெற பாசன நிலங்கள் இவ்வாய்க்காலினுடைய மேற்புறம் அமைந்திருக்கு. இது வந்து நம்ம இந்த வாய்க்காலுடைய 9 மைல் பாசன தொலைவில் ஆங்காங்கே வந்து இந்த காளிங்கராயனுடைய பாசன கழிவு நீர்கள் வந்து இந்த வாய்க்காலில் விழுந்து நமது நொய்யல் அணைக்கட்டை தாண்டும் போது வந்து இந்த 120 கனஅடி வந்து 186 கனஅடியாக உயர்ந்து அந்த நீரும் வந்து நம்ம பாசனத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மேலும் காளிங்கராயனுடைய பாசன கழிவு நீர் மற்றும் மேற்பகுதியில் உள்ள மழைக்காலங்களில் வரும் வெள்ள நீர் ஆகியவை கீழ்ப்பகுதியில் 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள குரங்கன்வாரி என்னும் பகுதியில் நீர் காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த வாய்க்கால் வந்து குரங்கன்வாரியை கடக்கும்போது குகைவழி பாதையாக கடந்து தொடர்ந்து கொடுமுடி வழியாக நமது நொய்யல் அணைக்கட்டுக்கு சென்றடைகிறது. மேலும் நொய்யல் அணைக்கட்டிலும் புதிதாக ஒரு குகைவழி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அது வந்து நொய்யல் ஆற்றில் வரும் சாயக்கழிவுகள் ஏதும் கலப்படமின்றி நமது புகழூர் வாய்க்கால் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தின் ஊடாக சென்று நமது பாசன நிலங்களுக்கு வந்து தங்கு தடையின்றி நீரை கொடுத்துட்டு இருக்கும். கால்வாய் காளிங்கராயன் வாய்க்காலில் கலக்காமல் இருக்க குரங்கன் பள்ளத்தில் குகை வழி பாதையில் கொண்டு செல்லப்படுகிறது. இப்போ நம்ம தற்போது புகழூர் வாய்க்காலினுடைய 3வது மைல் 6 பர்லாங் தொலைவில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த காளிங்கராயன் வாய்க்காலினுடைய பாசன கழிவுநீர் மற்றும் வெள்ளக்காலங்களில் வரும் மிகுநீரை வெளியேற்றுவதற்காக அந்த குரங்கன் வாரி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குரங்கன் வாரிக்கு அடியிலே நம்மளுடைய புகழூர் வாய்க்காலினுடைய தண்ணி வந்து குகைவழி பாதையாக சென்று நமக்கு வெளிப்புறம் இந்த நீர் வருகிறது. மேலும் வந்து காளிங்கராயன் வாய்க்காலில் வரும் நீரினையும் தேவைப்படும் பட்சத்தில் எடுத்துக்கொள்வதற்காக இந்த ஷட்டர் அமைப்புகள் நமக்கு பொருத்தப்பட்டு தேவையான அளவுக்கு நீரை எடுத்துக்கொள்வதற்கான அமைப்பும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து காளிங்கராயன் வாய்க்காலினுடைய பாசன கழிவுநீர் மற்றும் மழைக்காலங்களில் வரும் நீரினை வந்து நமது இடதுபுறத்தில் அமைந்துள்ள காவிரி ஆற்றில் நேரடியாக கலக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இருக்கிற இடம் நொய்யல் ஆறு காவிரி ஆற்றோட கலக்கக்கூடிய இடத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம். நொய்யல் ஆற்றோட காளிங்கராயனுடைய உபரி நீர் இந்த இடத்துல வந்து கலக்குது. ஜேடர்பாளையத்திலிருந்து வரக்கூடிய புகழூர் வாய்க்காலிருந்து இது 9வது மைல். புகழூர் வாய்க்காலோட அது 9வது மைல் ஆகும். புகழூர் வாய்க்கால் இந்த நொய்யல் மற்றும் காளிங்கராயன் நீரோட கலக்காமல் இருக்கிறதுக்காக விவசாயிகள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க 2007-2008ஆம் ஆண்டு பொறியாளர்கள் இதை வந்து சூப்பர் பேசேஜாக, அதாவது சைஃபன் ஆக்ஷன் மூலமாக இந்த நொய்யல் ஆற்றை கடந்து இந்த புகழூர் வாய்க்காலை கொண்டு செல்கிறோம். பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடிய காளிங்கராயன் வாய்க்காலின் கடைசி பகுதியில் நம்ம இருக்கிறோம். பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடிய காளிங்கராயன் வாய்க்கால் தன்னுடைய பாசன நிலங்களுக்கு தண்ணீரை அளித்த பின்பு உபரி நீர் இந்த வழியாக வந்து நொய்யல் ஆற்றில் இந்த இடத்தில் கலக்கிறது. இந்த தண்ணீரை தேவைப்படும் பட்சத்தில் இடதுபுறம் உள்ள புகழூர் வாய்க்காலுக்கு வறட்சி காலங்களில் நம்ம தேவைப்படும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற ஷட்டரை நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த புகழூர் வாய்க்காலை நம்ம எடுத்து 186 கனஅடி அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். மழைக்காலங்களில் தேவைப்படாத பொழுது இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணோம்னா அதிகப்படியான நீர் வந்து இந்த காளிங்கராயன் வாய்க்காலில் இந்த இடத்துல வந்து நொய்யலோடு சேர்ந்து கலந்துருது. இப்போது நாம் காணும் இடம் நொய்யல் ஆற்றின் முகத்வாரம். நொய்யல் ஊரின் பகுதியில் நொய்யல் ஆறானது காவிரியில் கலக்கிறது. முன்னர் பார்த்த காளிங்கராயன் கால்வாயின் கடைமடை பகுதி. நொய்யல் ஆற்றின் காளிங்கராயன் கால்வாய் மிகுந்த பயணத்திற்கு பிறகு இங்கு கலக்கிறது. இந்த இடம் நொய்யல் ஆறு காவிரியோடு இணையக்கூடிய முகத்துவார பகுதி.
இந்த இடத்துல தான் நொய்யல் ஆறு காவிரி ஆறோட இணையுது. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அணைக்கட்டில் இதற்கு 2007 ஆண்டுக்கு முன்னாடி புகழூர்லேருந்து வரக்கூடிய நீரை இந்த அணைக்கட்டில் தேக்கி எனது வலதுபுறம் உள்ள மதகு வழியாக புகழூர் வாய்க்காலில் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இந்த நொய்யல் ஆற்றில் கலக்காமல் நம்ம வரணுங்கிறதுனால தான் புதிதாக 2007-2008 80 லட்சம் ரூபா செலவு பண்ணி சைஃபன் அமைத்து புகழூர் வாய்க்காலில் நொய்யல் ஆற்றின் அடியில் கொண்டு சென்று எனக்கு வலதுபுறம் உள்ள வாய்க்காலில் புகழூர் தண்ணியை மட்டும் தனியாக கொண்டு செல்றோம். சுமார் 6154 ஏக்கர் நிலங்களுக்கு புகழூர் வாய்க்கால் மூலமும் பாப்புலர் முதலியார் வாய்க்கால் மூலமும் சுமார் 1250 ஏக்கர் நிலமும் பாசனம் பெறுகிறது. பாப்புலர் முதலியார் வாய்க்கால் பிரியும் இடத்தில் இப்பொழுது நாம் இருக்கின்றோம். இவ்வாய்க்காலின் சிறப்பினை பற்றி கூறுகிறார் உதவி பொறியாளர் ஆர் சதீஷ்குமார். இப்போ நம்ம நின்றுருக்க இடம் புகழூர் வாய்க்காலோட 18வது மைல். இந்த 18வது மைலில் புகழூர் வாய்க்காலிருந்து 1955ஆம் ஆண்டு பாப்புலர் முதலியார் என்ற ஒரு தனிநபர் ஒரு வாய்க்காலை வெட்ட தலைப்பட்டிருக்காரு. ஒரு 3 பர்லாங் வரைக்கும் அவர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் வெட்ட முடியாமல் விட்டுருந்தார். 1960ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசே இந்த பணியை எடுத்துக்கிட்டு புகழூர் வாய்க்காலை மேலே சீரமைச்சதோட இந்த பாப்புலர் முதலியார் வாய்க்காலையும் வெட்டி சுமார் 8 மைல் 4 பர்லாங் வெட்டி 1200 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த பாப்புலர் முதலியார் வாய்க்கால் பிரியுது. எனக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் பாப்புலர் முதலியார் வாய்க்கால். இது வந்து மெயினாக போகிற இடம் புகழூர் வாய்க்கால். புகழூர் வாய்க்காலில் 18வது மைலில் இந்த பாப்புலர் முதலியார் வாய்க்கால் பிரிஞ்சு 1200 ஏக்கர் நிலத்துக்கு பாசன வசதி தருது. நொய்யல் ஆற்றின் கடைமடை பகுதியில் புகழூர் கால்வாயின் தண்ணீர் கலக்காமல் இருக்க நீர்குகை வழி பாதை வழியாக புகழூர் கால்வாய் நீரானது எடுத்து செல்லப்படுகிறது. இந்த இடம் புகழூர் வாய்க்காலோட 9வது மைலில் சைஃபன் என்று சொல்லக்கூடிய குகை வழி பாதையோட வெளிப்பகுதி. அந்த பகுதியிலேருந்து நீர் உள்ளே வந்து இந்த இடத்துல குகை வழி பாதையில் வெளியே வந்து புகழூர் வாய்க்கால் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை செலுத்துது. கலைஞராயன் வாய்க்கால் வந்து 9வது மைல் வரைக்கும் கலைஞராயன் வாய்க்காலோட பாசனம் வசதி பெறுது. கலைஞராயன் வாய்க்காலோட முடிஞ்சோடனையும் புகழூர் வாய்க்கால் தனது பயணத்தை தொடர்ந்து காவிரி நீர் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நீரை பகிர்ந்தளிக்கிறது. புகழூர் கால்வாயானது செல்லும் இடமெல்லாம் கரும்பு, வாழை, கோரை ஆகியவற்றிற்கு தண்ணீரை அளித்து பின்னர் 21 மைலில் வாங்கல் வாய்க்காலுக்கு நீரை அளித்துவிட்டு தனது பயணத்தை நிறைவு செய்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் புகழூர் வாய்க்காலோட கடைசி பகுதி. புகழூர் வாய்க்காலோட 21வது மைல் ஜேடர்பாளையத்தில் ஆரம்பித்து 21 மைல் பயணித்து 8504 ஏக்கர் நிலத்திற்கு பாசன வசதி கொடுத்து இத்துடன் புகழூர் வாய்க்கால் தனது பயணத்தை முடித்துக் கொள்கிறது. நம்ம இப்போ காவிரியோட 71வது மைல் 2வது பர்லாங்கில் இருக்கோம். இந்த இடத்துல காவிரியோட வலது கரையில் தான் நெரூர் வாய்க்கால் தனது பயணத்தை ஆரம்பிக்குது. நெரூர் வாய்க்கால் இந்த இடத்துல தொடங்கி 11 மைல் 4 பர்லாங் வரைக்கும் செல்லுது. இந்த இடத்துல 3 கண்வாய்கள் அமைத்து நம்ம சுமார் 58 கனஅடி தண்ணீர் நம்ம எடுக்கிறோம். 1758 ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெறுது. நெரூர் கால்வாயானது சுமார் 11 மைல் 4 பர்லாங் தூரம் பயணித்து நெல், கரும்பு, வாழை, கோரை ஆகியவற்றிற்கு பாசனம் கொடுத்து தனது பயணத்தை நெரூரில் முடித்துக் கொள்கிறது. காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.